மின் அஹ்காமில் ஹபரி ஹபருடைய வகைகள். அன்வாவுல் ஹபர் ஹபருடைய வகைகள். அல் ஹபரு இம்மா முஃப்ரதுன் ஹபராகிறது, இம்மா இருந்தால் முஃப்ரதாக இருக்கும். அதாவது லைஸ ஜும்லத்தன் ஜும்லாவாக இல்லையே அது. அப்போ முஃப்ரதுனா ஜும்லா ஃபாலியாவாக இல்லாதது, ஜும்லா இஸ்மியாவாக இல்லாதது, சிபுகு ஜும்லாவாக இல்லாதது, அதுக்கு பேர் முஃப்ரத். முஃப்ரத்னா ஒருமை. ஒருமைனா தனித்த வார்த்தை. வைம்மா ஜும்லத்தும் இருந்தால் ஜும்லாவாக இருக்கும். ஹபரு முஃப்ரதாக இருக்கும், இல்லாவிட்டால் ஜும்லாவாக இருக்கும். வைம்மா இருந்தால் சிபுகு ஜும்லத்தின் சிபுகு ஜும்லாவாக இருக்கும். ஜும்லாங்கிறது ஜும்லா ஃபாலியாவை ஜும்லா இஸ்மியாவை குறிக்கும். சிபுகு ஜும்லாங்கிறது லர்ஃபு முலாஃபு ஜார் மஜ்ரூரை குறிக்கும். பல் ஹபரு ஹபராகிறது, ஹபருல் முஃப்ரது முஃப்ரதான ஹபராகிறது. நஹு உதாரணமாக அல் மூமினு மூமின் ஆயிரவன், மராத்தில் மூமினி மூமினுடைய இன்னொரு மூமினுடைய கண்ணாடி. மூமினு முபுத்ததா, மராத்துல் மூமினி ஹபரு. இந்த ஹபர் முஃப்ரதாக இருக்குது. அப்போ முஃப்ரதாக இருக்குன்னா ஜும்லா ஃபாலியாவாகவும் இது இல்லை, ஜும்லா இஸ்மியாவாகவும் இது இல்லை, சிபுகு ஜும்லாவாகவும் இது இல்லை. அப்போ இந்த மூணை விட்டு நீங்கி இருக்கிறதுனால இது முஃப்ரதாக இருக்குது. வல் ஹபரு ஹபராகிறது, ஜும்லத்து ஜும்லாவான ஹபராகிறது. நஹு உதாரணமாக அல் முதீரு பிரின்சிபல், மஸ்முகு அவருடைய பெயர் என்ன. ஜும்லத்துல் இஸ்மியாவாகிறது. மா இஸ்முகு இந்த ஹபர் ஜும்லா இஸ்மியா. மா இஸ்முகு ஹபரும், மா இஸ்முங்கிறது ஹபராக இருக்குது, ஜும்லா இஸ்மியாவாக இருக்குது. வஹியஃபி மஹல் ரஃபை அது ரஃபோடைய ஸ்தானத்திலே இருக்கிறது. அப்போ முதீரு முபுத்ததா, மா இஸ்முகுங்கிற ஜும்லா ஹபரு. அப்போ இந்த ஜும்லா ரஃபோடைய ஸ்தானத்தில் இருக்கிறது. வல்லாஹு அல்லாஹ்வாகிறவன், ஹலக்கக்கும் உங்களை படைத்தான். ஜும்லத்துல் ஃபாலியா. அப்போ இது வல்லாஹு ஹலக்கக்குங்கிறது ஜும்லத்துல் ஃபாலியா. ஹலக்கக்கும் என்பது ஜும்லத்துல் ஃபாலியாவாக இருக்கும். ஹபருன் அது ஹபராக இருக்கும். ஜும்லா ஃபாலியா ஹபராக இருக்கும், ஜும்லா இஸ்மியா ஹபராக இருக்கும். இப்படி அர்த்தம். ஹலக்கக்குங்கிறது இதை குறிக்குது. அது இப்படி அர்த்தம் எப்படி வைக்கணும்? ஜும்லத்துல் ஃபாலியாவாகிறது ஹபராக இருக்கும். அப்போ அந்த ஜும்லத்துல் ஃபாலியா எதுனா ஹலக்கக்கும். வஹியஃபி மஹல் ரஃபை அது ரஃபோடைய ஸ்தானத்தில் இருக்கிறது. அப்போ அல்லாஹு முபுத்ததா, ஹலக்கக்கும் ஹலக்க ஃபேலு மிர்ஃபாயிலு கும் மஃபூலு, இது ஜும்லா ஹபர். வல் ஹபரு ஹபராகிறது, சிபுகு ஜும்லத்தி ஹபர் சிபுகு ஜும்லாவாக இருக்கும். நகு உதாரணமாக அல் ஜன்னத்து சொர்க்கம், தகுத்த அக்குதாமில் உம்மஹாத்தி தாய்மார்களுடைய கால்களுக்கு கீழே இருக்கிறது. அல் ஜன்னத்து முபுத்ததா, தகுத்த லர்ஃபு முலாஃபு ஹபரு, லர்ஃபு முலாஃபு அக்குதாமி முலாஃபிலை முலாஃபு உம்மஹாத்தி முலாஃபிலை. அப்போ தகுத்த அக்குதாமில் உம்மஹாத்திங்கிற ஜும்லா ஹபரு. லர்ஃபாகிறது ஹபராக இருக்கும். அப்போ தகுத்த என்ற லர்ஃபாகிறது ஹபராக இருக்கும். வஹு அதுவாகிறது.
மன்சூபுன் தகுத்த அதுவாக இருந்து மன்சூபுன் நசப் செய்யப்பட்டதாக இருக்கும். ஃபி மஹல்லி ரஃபை ரஃபோடைய ஸ்தானத்தில் ரஃப செய்யப்பட்டதாக இருக்கும். தகுத்தங்கிறதுக்கு நசபு இருக்குது. அதுக்கு நசபு இருந்தாலும் அது அதோடைய ஸ்தானம் ரஃப தான். அது ஃபத்தகின் மீது மபுனி தகுத்தங்கிறது. அல்ஹம்துலில்லா எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்து முபுத்ததா, லில்லாஹி ஜார் மஜ்ரூர் முலாஃபு முலாஃபிலேயி. அப்போ இந்த லில்லாஹிங்கிற ஜும்லா ஹபரு, ஜார் மஜ்ரூரு ஹபராக இருக்கும். அப்போ லில்லாஹியில் உள்ள ஜார் மஜ்ரூரு ஹபராக இருக்கும். வஹு அதுவாகிறது ஃபி மஹல்லி ரஃபை, அது ரஃபோடைய ஸ்தானத்தில் இருக்கிறது. இந்த அலிஃப் தப்பாக போட்டான்னு நினைக்கிறேன். லில்லாஹி இதில் பிரித்து எழுதி பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு லீ போட்டுக்கணும், அப்புறம் அல்லாஹ் போட்டுக்கணும். அப்போ அல்ஹம்துலில்லாஹி, அல்ஹம்து முப்ததா, லீ ஜாரு, அல்லாஹி மஜ்ரூரு. அப்போ ஜும்லா லில்லாஹிங்கிற ஜாரு மஜ்ரூரு சேர்ந்தது சிபு ஜும்லா. இந்த சிபு ஜும்லா ஹபரு. அப்போ ஹபர் முஃப்ரதாக இருக்கும், இல்லாட்டி ஜும்லாவாக இருக்கும். ஜும்லாவாக இருந்தால் ஜும்லா ஃபாலியாவாக இருக்கும், ஜும்லா இஸ்மி இல்லாட்டி ஜும்லா இஸ்மியாவாக இருக்கும், இல்லைன்னா ஜும்லா சிபு ஜும்லாவாக இருக்கும். சிபு ஜும்லானா என்ன அப்படின்னா, ஜார் மஜ்ரூர் சேர்ந்தது லர்ஃபு முலாஃபு லர்ஃபு முலாஃபு, இதுதான் சிபு ஜும்லா. முத்தாபகத்துகு முப்ததை, அது முபுத்ததாவிற்கு ஒத்துப்போவது. இந்த ஹபரு முபுத்ததாவிற்கு ஒத்துப்போவது. யுத்தாபிக்குல் ஹபரு, ஹபரு பின்பற்றும், முபுத்ததாவை பின்பற்றும். ஃபி சில விஷயங்களில் ஃபில் இஃப்ராதி தஸ்னியத்தி, இது சேர்த்துக்கணும். ஒருமையுடைய விஷயத்திலேயும், தஸ்னியத்தி இருமையுடைய விஷயத்திலேயும், ஒரு ஜமி பன்மையுடைய விஷயத்திலேயும் ஹபரு முபுத்ததாவை பின்பற்றும். நஹு உதாரணமாக, முத்தரிசு வாக்கிஃபுன் ஆசிரியர் நிற்கக்கூடியவர், அத்துல்லாபு மாணவர்கள் ஜாலிசூன உட்கார்ந்திருக்கக்கூடியவர்கள், பாபா அல் ஃபஸ்லி வகுப்பருடைய 2 வாசல்களும் முகுலகானி திறக்கப்பட்டிருக்கிறது, பூட்டப்பட்டிருக்கிறது. நாஃபித தாஹு அதனுடைய 2 ஜன்னலும் மஃப்தூஹத்தானி திறக்கப்பட்டிருக்கிறது. அப்போ முத்தரிஸ் முபுத்ததா, வாக்கிஃபுன் ஹபரு. இங்கே கவனிக்க வேண்டியது, முதரிஸ் ஆண்பால், வாக்கிஃபும் ஆண்பால், முபுத்ததாவும் ஆண்பால், ஹபரும் ஆண்பால். முதரிஸ் ஒருமை, வாக்கிஃபுன்னு ஒருமை, முபுத்ததான் ஒருமையாக இருக்குது, ஹபரும் ஒருமையாக இருக்குது. துல்லாபு மாணவர்கள் ஜாலி சொன்ன, அப்போ பன்மையாக இருக்குது, ஆண்பாலாக இருக்குது, எல்லாத்துலேயும் இப்படி தான். இருமையாக இருக்குது, முபுத்ததா இருமையாக இருக்குது, ஹபரு இருமையாக இருக்குது. முபுத்ததா பெண்பால் இருமையாக இருக்குது, ஹபரும் பெண்பால் இருமையாக இருக்குது. அடுத்து ஃபி ததுக்கீரி தயனீசை, ஆண்பால் பெண்பால் விஷயத்திலேயும் ஹபரு முபுத்ததாவை தொடரும், பின்பற்றும். நஹு உதாரணமாக, ஹாமிதுன் முஹந்திசுன், ஹாமித் இன்ஜினியர், ஜவுஜத்துஹு தபீபத்துன் அந்த அவனுடைய மனைவி டாக்டர், அபுனாஹுமா அவனுடைய 2 பிள்ளைகளும் தாஜிரானி வியாபாரிகள், பின்தாஹுமா அவருடைய 2 பெண் பிள்ளைகளும் முதர்ரிசத்தானி ஆசிரியைகள். அப்போ இதே தான் மேலே சொன்னது தான். அப்போ ஹபரு முபுத்ததா ஒருமையாக இருந்தால் ஹபரும் ஒருமையாக இருக்கும், முபுத்ததா ஆண்பாலாக இருந்தால் ஹபரும் ஆண்பாலாக இருக்கும், முபுத்ததா பன்மையாக இருந்தால் ஹபரும் பன்மையாக இருக்கும். தம்ரீன் பயிற்சிகள். இஜ்லாக்கு குல்ல இஸ்மின் ஒவ்வொரு இஸ்மையும், மிம்மா ஒன்றிலிருந்தும் தான், ஏத்தி அது வருமே, முபுத்ததாவாகிற வருமே இஜ்லாக்கு. அப்போ மிம்மா ஏத்தினா பின்பவற்றில் இருந்தும் தான்,
வரக்கூடிய இஸ்மையை முபத்ததாவாக மாற்று. அப்போ இந்த அகமது வாஹூஹு முஸ்லிமுன இது எல்லாத்தையும் முபத்ததா மாற்று அப்படிங்கிறாங்க. முபத்ததா மாற்றி ஒரு வாசகம் அமைத்து கொடு. அகமதுனா பேர், முஸ்லிமுன சையாரானா காரு, மனாரத்தான பள்ளியாசலில் இருக்கிற அந்த மனாரா, தாலிபாத் மாணவிகள், களம் பேனா, இஜ்ஜல் ஆக்கு குல்ல இஸ்மின் ஒவ்வொரு இஸ்மையும் மிம்மா யோத்தி பின்வருபவற்றிலிருந்தும் தான் ஒவ்வொரு இஸ்மின் ஆக்கு ஹபராக ஆக்கு மஃப்தூஹத்தானி திறக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது முகுலகத்தானி பூட்டப்பட்டிருக்கிறது. அடுத்து என்ன இருக்குது? ஜமீலத்தின் அழகு நாஜிகுன வெற்றி பெறக்கூடியவர்கள், முத்த ஹஜ்ஜிபாத்தின் அப்படின்னா இது ஹிஜாப் அணிந்த பெண்கள் கைஃபை எப்படி எல்லாம் உங்களுக்கு தெரியும். அடுத்தது இஜ்ஜல் ஆக்கு லஃப் முதரிஸ் என்ற லஃப்லே ஆக்கு முத்ததாவாக ஆக்கு ஃபி ஹம்ஸ் ஜுமலின் 5 ஜும்லாவிலே அலா யக்கூன் ஹபரு ஆகுகின்ற விதத்தில் முஃப்ரதன் ஃபில் முதல் ஜும்லாவிலே ஹபரு முஃப்ரதாக இருக்கின்ற விதத்திலே முபத்ததாவிற்கு அந்த முதரிஸுங்கிற ஜும்லாவை முபத்ததாவாக ஆக்கு. முதரிஸுங்கிறது முபத்ததாவாக வரணும், 5 ஜும்லா கொண்டு வரணும். அதனுடைய ஹபர் முதல் ஜும்லாவில் இதுவாக இருக்கணும். என்னது? ஒருமையாக முஃப்ரதாக இருக்கணும். முஃப்ரதாக இருக்கும் நிலையில் லர்ஃபுன் ஃபி சானியத்தி 2வது ஜும்லாவிலே லர்ஃபாக இருக்கும் நிலையில் ஜாரன் மஜ்ரூரன் ஃபி சாலிசத்தி 3வது ஜும்லாவிலே ஜார் மஜ்ரூராக இருக்கும் நிலையில் ஜும்லத்தன் ஃபாலியத்தன் ஃபி ராபியத்தி 4வது ஜும்லாவிலே ஜும்லா ஃபாலியாவாக இருக்கும் விதத்தில் ஜும்லத்தன் இஸ்மியத்தன் ஃபில் ஹாமிசத்தி 5வது ஜும்லாவிலே ஜும்லா இஸ்மியாக இருக்கும் விதத்தில் முதர்ரிஸுங்கிற இந்த வார்த்தையை நீ முபத்ததா வாக்கு. அவனுடைய ஹபரு முஃப்ரதாக இருக்கணும், லர்ஃபாக இருக்கணும், ஜார் மஜ்ரூராக இருக்கணும், ஜும்லா ஃபாலியாக இருக்கணும், ஜும்லா இஸ்மியாக இருக்கணும். 4 ஹாத்தி கொண்டு வா சலாச ஜுமலின் 3 ஜும்லாவை கொண்டு வா. ஹபரு குல்லி வாஹிதத்து மின்ஹா லர்ஃபுன் அதிலிருந்து ஒவ்வொன்றிலும் அதனுடைய ஹபரு லர்ஃபாக இருக்கணும். அப்படிப்பட்ட விதத்தில் 3 ஜும்லாவை கொண்டு வா. ஹாத்தி கொண்டு வா சலாச ஜுமலின் 3 ஜும்லாவை கொண்டு வா. ஹபரு குல்ல வாஹிதின் மின்ஹா அதிலிருந்து ஒவ்வொன்றுக்கும் ஹபராகிறது ஜார் மஜ்ரூராக இருக்குமே. அப்படிப்பட்ட 3 ஜும்லாவை கொண்டு வா. இஜ்ஜல் ஆக்கு 4வதுல என்ன சொல்கிறாங்கன்னா ஹபர் லர்ஃபாக இருக்கணும். அப்படி அமைச்சு 3 ஜும்லா கொண்டு வா. 5வது என்ன சொல்கிறாங்க? ஹபர் ஜார் மஜ்ரூராக இருக்கணும். அந்த மாதிரி விதத்தில் 3 ஜும்லாவை கொண்டு வா. 6வதுல இஜ்ஜல் ஆக்கு குல்ல இஸ்மின் எல்லா இஸ்மையும் மிம்மா யவுத்தி பின்வரக்கூடியவற்றிலிருந்தும் தான் எல்லா இஸ்மையும் ஆக்கு முபத்ததாவாக ஆக்கு. அலா யக்கூன ஹபருஹு அதனுடைய ஹபரு ஆகுகின்ற விதத்தில், அலாக்கு விதம்னு அர்த்தம் வச்சுங்க. அலா யக்கூன ஹபருஹு அதனுடைய ஹபரு ஆகுகின்ற விதத்தில் ஜும்லத்தன் இஸ்மியத்தன் ஜும்லா இஸ்மியாவாக ஆகின்ற விதத்திலே முபத்ததாவை கொண்டு வா. வஸ்தையின் நீ உதவி தேடிக்கொள் பில் இஸ்மை கொண்டு அல்லது எந்த இஸ்மை என்றால் பைனல் கௌசைனி அடைப்பு குறுக்கில் மத்தியில் இருக்கிறது அந்த இஸ்மை கொண்டு நீ உதவி தேடிக்கொள். லி தக்வீனில் ஹபரு உருவாகுவதற்காக அடைப்பு குறியில் உள்ள இஸ்மை கொண்டு நீ உதவி தேடிக்கொள். அப்போ இந்த இஸ்மை பயன்படுத்தி இந்த ஜும்லாவை நீ கொண்டு வா. இதெல்லாம் அகமது செய்யாரத்துக்கு இதெல்லாம் முபத்ததாவாக இருக்கணும். இந்த அஹூஹு லவுனுகா சமனுகா இதெல்லாம் ஹபராக இருக்கணும்.
இதை பயன்படுத்தி நீ வந்து ஜும்லாவை 5 ஜும்லாவை நீ கொண்டு வா. அந்த 5 ஜும்லாவும் அந்த 5 ஜும்லாவும் ஜும்லா இஸ்மியாவாக இருக்கணும். இஸ்தஹ்ரிஜ் வெளிப்படுத்து மினதரிசி பாடத்திலிருந்து அம்சிலத்தன் உதாரணங்களை நீ வெளிப்படுத்து. லில் ஜும்லத்தில் இஸ்மியா ஜும்லா இஸ்மியாவுக்கு உதாரணங்களை நீ வெளிப்படுத்து. ஹுதிஃப முபுத்ததுகா அதனுடைய முபுத்ததா போக்கப்பட்டிருக்குமே, அப்படி இல்லாட்டி எதனுடைய முபுத்ததா போக்கப்பட்டிருக்குமோ அந்த ஜும்லா இஸ்மியாவுக்கு பாடத்திலிருந்து நீ உதாரணங்களை வெளிப்படுத்து. பாடத்தை படித்து பார்த்துட்டு முபுத்ததா போக்கப்பட்ட ஜும்லா இஸ்மியாவை நீ கண்டுபிடி அப்படிங்கிறாங்க. பாடத்திலிருந்து கண்டுபிடி. இஸ்தஹ்ரிஜ் வெளிப்படுத்து ஒன்றை ஃபித்தரிசி பாடத்தில் இருக்கின்ற ஒன்றை மினல் முபுத்ததாவில் இருந்தும் வல் அஹ்பாரி ஹபரில் இருந்தும் பாடத்தில் இருக்கக்கூடிய முபுத்ததாக்களையும் ஹபர்களையும் நீ வெளிப்படுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. வையின் குறிப்பிடு நவ்அக்குள்ள அதனுடைய வகைகளை குறிப்பிடு. அலா நஹ்வில் ஆத்தியா பின்வருகின்றவற்றின் பிரகாரம் அதன் வகைகளை நீ குறிப்பிடு. அப்போ முதல்ல ஜும்லா இருக்கணும், ரெண்டாவது முபுத்ததா இருக்கணும், அடுத்தது ஹபர் இருக்கணும். ஹபருடைய வகை என்ன, முஃப்ரதா இருக்கா ஜும்லாவாக இருக்கா சிபு ஜும்லாவாங்கிறது இருக்கணும். அப்போ இந்த மாதிரி அட்டவணை போட்டு நீ என்ன பண்ண, பாடத்தில் உள்ளதை கண்டுபிடிச்சி எழுது. இதே போல் அட்டவணை போட்டு எழுதுங்கிறாங்க. பவுலு அகவாலில் முபுத்ததை வல் ஹபரி சில முபுத்ததா மற்றும் ஹபருடைய நிலைகள். அகவால் முபுத்ததாவுடைய நிலைகள். முபுத்ததா மாரிஃபா நக்கிரா முகத்தமு முற்படுத்தப்பட்டது, முஅஹர் பிற்படுத்தப்பட்டது. சபபு தக்தீமு தகீரு முற்படுத்தினுடைய காரணம் பிற்படுத்துவதனுடைய காரணம். அல்லாஹு கஃபூரன் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். அல்லாஹு முப்ததா கஃபூரன் வந்து ஹபரு. அல்லாஹுங்கிறது மாரிஃபாவாக இருக்குது. வழக்கத்தின்படி முன்னாடியே வந்திருக்கு, ஹபர் பின்னாடி வந்திருக்கு. முகத்தம்னா முப்ததா முன்னாடி வந்திருக்கு. உவல் அசல் இதுதான் அசல், இப்படி கொண்டு வர்றது தான் அசல். அல்லாஹ் முப்ததா கஃபூரன் ஹபரு. ரெண்டாவது அஜீபுன் கலாமுகு ஆச்சரியமாக இருக்கும், கலாமுகு அவனுடைய பேச்சாகிறது. அப்போ அஜீபுன் ஹபர் முகத்தம், கலாமுகு முப்ததா முஅக்கரு. அப்போ கலாமு அப்படிங்கிற முப்ததா வந்து மாரிஃபாவாக இருக்குது. அந்த கலாமுங்கிற முப்ததா வந்து முஅக்கர் பிற்படுத்தப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு ஹபர் வந்துருச்சா, ரெண்டாவது வந்திருக்கனால பிற்படுத்தப்பட்டிருக்கு. ஆதா ஜாயிஜன் இப்படி பிற்படுத்துவது கூடும். ஆதா ஜாயிஜுனா இந்த மாதிரியும் ஹபரை முப்ததா பின்னாடி கொண்டு வந்து ஹபரை முன்னாடியே கொண்டு வருவதும் கூடும். இந்தக்க செய்யாரத்துன் உன்னிடம் கார் இருக்கிறது. இந்தக்க லர்ஃபு முலாஃபு ஹபர் முகத்தம் செய்யாரத்துன் முப்ததா முஅக்கரு. அப்போ இந்தக்க நக்கீராவாக இருக்குது. செய்யாரத்துங்கிற முப்ததா வந்து நக்கீராவாக இருக்குது, மாரிஃபாவாக இருக்கணும். சில நேரத்தில் நக்கீரா வரலாம். அப்போ எப்போ வரலாம்னு இப்போ பாடத்தில் படித்தோம். அப்போ செய்யாரங்கிறது நக்கீராவாக இருக்குது, பின்னாடி வந்திருக்கு. முன்னாடி வராமல் பின்னாடி வந்திருக்கு, அதான் முஅக்கரு. எதுக்கு பின்னாடி வந்திருக்கு, ஹபரு வந்து லர்ஃபு ஆகிருக்கிறதுனால கவுனில் முப்ததை நக்கிரத்தன் முபுத்ததா நக்கிராவாக இருப்பதனால், செய்யாரத்துங்கிற முப்ததா வந்து நக்கிராவாக இருப்பதனால். வல் ஹபரு சிபு ஜும்லத்தின் ஹபரு வந்து சிபு ஜும்லாவாக இருக்கிறதுனால ஹபர் முன்னாடியும் முப்ததா பின்னாடியும் வழக்கத்துக்கு மாறாக வந்திருக்குது. அப்போ இந்த லர்ஃபு முலாஃபு சிபு ஜும்லா செய்யாரத்துன் நக்கிரா ப்ளஸ்ஸு முப்ததா முஅக்கர். ஆஃபில்லாய் சக்குன் அல்லாவுடைய விஷயத்தில் இருக்கிறதா, சக்குன் சந்தேகம் இருக்கிறதா. சக்குங்கிறது முப்ததா பின்னாடி வந்திருக்குது, ஹபர் முன்னாடியே வந்துருச்சு. அப்போ சக்குங்கிறது நக்கீரா, முஅக்கர்னு சக்குன்கிறது முப்ததா பிற்படுத்தப்பட்டிருக்குது. ஏன் பிற்படுத்தப்பட்டிருக்கு, கவுனி முபுத்ததா ஆகியிருப்பதின் காரணத்தினால், நக்கிராவாக ஆகியிருப்பதின் காரணத்தினால். முபுத்ததா சக்குங்கிற முப்ததா நக்கிராவாக இருக்குது. அது மட்டும் இல்லை, வல ஹபரு சிபு ஜும்லத்தின் அஃபில்லாய் சக்குன் ஃபி ஜார் மஜ்ரூர் அல்லாய் மஜ்ரூங்கிற சிபு ஜும்லா ஹபரா முற்படுத்தப்பட்டிருக்கிறதுனால என்ன சொல்லுவாங்க, சிபு ஜும்லாவாக இருக்கிறதுனால முபுத்ததாவை பின்னாடியும் ஹபரி முன்னாடியும் கொண்டு வந்திருக்கிறாங்க. மண் காயிபுன் மண்ணுங்கிறது நக்கீரா, முபுத்ததா. காயிபுன் ஹபரு, மண் முப்ததா நக்கீரா, முகத்தமுன் ஆரம்பத்திலே வந்திருக்குது. லி கவுனிஸ் முபுத்ததி இஸ்மு இஸ்திஃபாமி
இது இஸ்திஃபாமுடைய கேள்வியுடைய இஸ்மாக இருப்பதனால். மன் அந்த, நீ யார். மன் ஹபர் முகத்தம், அந்த முப்தா மஹர். அந்தங்கிறது மாரிஃபாவாக இருக்குது, மஹர் பின்னாடி பிற்படுத்தப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா கவுனில் ஹபரி இஸ்மைல் இஸ்திஃபாம், ஹபர் இஸ்திஃபாமுடைய எழுத்தாக இருப்பதனால். அந்த அந்த சுமு, நீ நோன்பு வைப்பது, ஹைருலக்கும், நீங்கள் நோன்பு வைப்பது உங்களுக்கு நல்லது. அப்போ அந்த சுமு இந்த மஸ்தர் அவ்வளவு முபுத்ததா ஆரம்பத்திலே கதமத்துனா ஆரம்பத்திலே வந்திருக்கு. ஹூவல் அசல் இப்படி தான் வரணும். ஹூவல் அசல்னால் இதுதான் அசல், இப்படி தான் வந்திருக்கிறது. இல்லை அன்ன தகுதீர் சியாமுக்கும், அவனோட தகுதீராகிறது சியாமுக்கும் என்பதாக இருக்கும். அஹ்வாலுல் ஹபர், ஹபருடைய நிலைமைகள். ஹபரு நவுஹு முஃப்ரது ஜும்லா சிபு ஜும்லா. அத்தீனு இஸ்ருன், மார்க்கமாகிறது லேசானது. முஃப்ரதன், இஸ்ருங்கிறது முஃப்ரதாக இருக்குது. ஹபர் முஃப்ரதான முஃப்ரதாக இருக்குது. அத்தீனு முப்ததா சொல்லியாச்சு. அல் முதர்ரிசு, ஆசிரியர். இந்தல் முதீரி, முதீரிடம் இருக்கின்றார், பிரின்சிபலிடம் இருக்கின்றார். முதர்ரிசு முபுத்ததா, இந்த லர்ஃப் முலாஃப், முதீரி முலாஃப்லேஹி, சிபு ஜும்லா. இந்தல் முதீருங்கிறது ஹபரு ப்ளஸ்ஸு சிபு ஜும்லா. துல்லாபு, மாணவர்கள். ஃபில் மல்ஹபி, கிரவுண்டில் இருக்கிறார்கள். துல்லாபு முப்ததா, ஃபி ஜாரில் மல்ஹபி மஜ்ரூர். சிபு ஜும்லத்தின், ஃபி மல்ஹபுங்கிறது சிபு ஜும்லா, ஜாரு அல் மஜ்ரூர். அது மட்டும் இல்லாமல் ஜார் மஜ்ரூராக இருக்குது. நியத்து, நியத்தாகிறது. மஹல்லுவா, அதனுடைய இடம். கல்பு, இதயமாக இருக்கும். நியத்துடைய இடம் இதயமாக இருக்கும். நியத்து முப்ததா, மஹல்லுவாங்கிற ஜும்லா இஸ்மியா ஹபரு. மஹல்லுஹா அதனுடைய ஸ்தானமாகிறது. முப்தா முலாஃபு, ஹா முலாஃப்லேஹி, அல் கல்பு ஹபரு. இந்த ஜும்லா இந்த நியத்து இந்த முப்ததாவுக்கு, நியத்துங்கிற முப்ததாவுக்கு இந்த ஜும்லா ஹபரு. அல் இஸ்லாமு, இஸ்லாம் ஆகிறது. யஹுப்பு, விரும்புகிறது. மாக்கான கப்லஹு, இஸ்லாம் ஆகிறது. எஜுப்பு மாக்கான கபலகு, அதற்கு முன்னால் ஆகிவிட்ட ஒன்றை. இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கல, நான் பார்த்து சொல்கிறேன். அப்போ இஸ்லாம் முப்ததா, இந்த ஜும்லா இஸ்லாங்கிற முப்ததாவுக்கு ஹபரு. ஹபர் ஜும்லா ஃபேலியாவாக இருக்குது. இந்த பாடம் இதோடு முடியுது. அடுத்தது 12வது பாடம். ஓகே. ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.